Hey guys, Ministry of Home Affairsலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸை எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா pab.government.in இந்த இருக்குதுல்ல, இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு ரிலீஸ் டேட் என்னென்னா 24 ஜூலை 2024 ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சிஏபிஎஃப் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கண்டர் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் இதை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஓகே, த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன் டோட்டல் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 1,45,000 வேகன்சிஸ் இருந்துச்சு. இதில் 84,000 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிட்டு அண்டு 23 ஏப்ரல்லேருந்து 24 பிப்ரவரி வரைக்கும் வந்து 67,345 பேர் வந்து எடுத்திருக்காங்க. அண்டு ஃபர்தர் வந்து இன்னும் 64,000 வேகன்சிஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், இல்லை சிபிஓ த்ரூவாக இருக்கட்டும், அண்டு மினிஸ்ட்ரியல் போஸ்டிங் அண்டு ட்ரேட்ஸ்மேன் போஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இன்க்ளூடாக வரும் இந்த 64,000 வேகன்சிஸில். அண்டு இந்த வந்து மெயின்லி என்னென்னா இந்த 5 பாயிண்ட் தான் இதில் கொடுத்துருக்க இந்த 6 பாயிண்ட். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருக்கு இடையிலனா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு அண்டு சிஏபிஎஃப்க்கும். என்ன மெமரண்டம்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் வந்து அவங்களுக்கே கொடுத்துருக்குறாங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு. அண்டு ரெண்டாவது என்னன்னா நோடல் ஃபோர்ஸ்னா என்ன நீங்கள் புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நம்ம இப்போ சிஆர்பிஎஃப் வந்து நோடல் ஃபோர்ஸு டீடைல் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி ஐடிபிபி பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, நான் இருந்த டைம்ல சிபிஓக்கு வந்து ஐடிபிபி தான் நோடல் ஃபோர்ஸாக இருந்தாங்க. அந்த இயருக்கு முந்தின வருஷமும் ஐடிபிபி தான் எஸ்எஸ்சிஜிடி கான்ஸ்டபிளுமே கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டைம்ல சிஆர்பிஎஃப் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அது மாதிரி ஃபிக்ஸடா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு நோடல் ஃபோர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்ல ஃபார் லாங் டைம் ஒவ்வொரு வருஷமுமே சேஞ்ச் பண்ணாம இப்போ ஜிடி கான்ஸ்டபிள் வந்து சிஆர்பிஎஃப் எடுக்கிறாங்கன்னா அவங்க தான் வருஷம் சிஆர்பிஎஃப் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க நோடல் ஃபோர்ஸ், லைக் பிசிக்கலா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் ஜென்ரல் டியூட்டி வேகன்சிஸ் ஃபில் பண்றதுக்குமே ஒரு பாயிண்ட் ரைஸ் ஆயிருக்கு. ஓகேவா, லைக் நான் ஜிடினா என்ன வரும்னா, உங்களுக்கு ட்ரேட்ஸ்மேன் வரும், ஹெச்சிஎம் வரும், ஏஎஸ்ஐ வரும், டெக்னிக்கல்ல வரும், லேப் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங் இருக்கு. அண்டு டிபார்ட்மெண்டல் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, டிபார்ட்மெண்டல் ப்ரொமோஷன் கமிட்டி, அதாவது 1 இயர் வந்து 2020ல நினைக்கிறேன், கொரோனா பீரியட்ல வந்து 1 இயர் வந்து லேக் ஆச்சு ப்ரொமோஷனு. ஸோ அந்த மாதிரி எந்த லேக்னஸும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமுமே வந்து டிபார்ட்மெண்டல் கமிட்டி, ப்ரொமோஷனல் கமிட்டி வந்து அமைச்சு அதுக்கேற்றாப்புல யார் யாரெல்லாம் ப்ரொமோஷன் டைம்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ப்ராப்பரான ப்ரொமோஷன் தரணும்னு போட்டிருக்கு. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்னன்னா, டைம் டேக்கன் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஹேஸ் பின் ரெடியூஸ்ட் டு எக்ஸ்பெடைட் த ரெக்ரூட்மெண்ட்டை ஃபாஸ்டன் பண்றதுக்காக நம்ம இந்த மெடிக்கலுக்காக 2 நாள் 3 நாள் டைம் எடுக்குதுல, இதை வந்து குறைக்கணும்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, கட் ஆஃப் மார்க் குறைக்க போறாங்க. ஏன் எப்படி குறைக்க போறாங்கன்னா, இன்கேஸ் இன் ஆர்டர் டு கெட் அ சஃபிஷியன்ட் கேண்டிடேட், இப்போ வந்து 500 வேகன்சிஸ் இருக்கு, பட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண கட் ஆஃப்ல வந்து 400 பேர் தான் வர்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கட் ஆஃபை கம்மி பண்ணி அந்த 500 வேகன்சிஸும் ஃபில் பண்ணணுங்கிறத தான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. லைக் இப்போ நீங்க ஜென்ரலா இருக்கிறீங்க, நீங்க ஓபிசியா இருக்கிறீங்க, எஸ்சியா இருக்கிறீங்க அப்படின்னா, எஸ்சியில வந்து உங்களுக்கு இப்போ 500 வேகன்சிஸ் இருக்கு, பட் டோட்டலா அவங்க ஃபிக்ஸ் பண்ண கட் ஆஃப்ல 400 பேர் தான் வந்து ஆப்ட் ஆகுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்காக அந்த 500 வேகன்சி ஃபில் பண்றதுக்காக கட் ஆஃபை கம்மி பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அண்ட் 10% ரிசர்வேஷன் ஃபார் அக்னிவீர் கேண்டிடேட். இது யூஸ்வலா இப்போ நம்ம ஆல்ரெடி ரொம்ப ஒரு 10 to 15 டேஸாவே இது போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இப்பதான் அக்னிவீர் வந்து வெளியே வர போறாங்க. ஓகேவா, அவங்க வெளியே வந்தாதான் அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அண்ட் என்ன மாதிரி அவைலபிலிட்டி இருக்குன்னு வேகன்சிஸ் பொறுத்து தெரியும். ஸோ அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. டிஜி சிஆர்பிஎஃப்பும் பேசினாரு. ஓகே, 10% ரிசர்வேஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது நமக்கு 28 ஏஜ் இருக்கிறது மாதிரி ஓபிசிக்கு அவங்களுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பிசிக்கலா எக்ஸம்ஷன் பண்ணிருக்காங்க, பிசிக்கல் டெஸ்ட்டும் அவங்களுக்கு இருக்காது. ஓகேவா, இதுதான் இந்த ப்ரெஸ் ரிலீஸோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து வேகன்சிஸ்க்கு டீடைல் பண்ண ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இதுதான். இந்த இதை நீங்க டவுன்லோட் இந்த pib.government.inல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதை நீங்க தமிழ்லையும் படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தமிழ்ல புரியணும்னா இதை தெளிவா நீங்க டவுன்லோட் பண்ணி தமிழ்லையும் படிச்சுக்கலாம். நான் இதுக்கான லிங்க் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்தவங்களை வந்து பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.